நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் மெகா ஏலம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் எல்லா அணிகளும் ரிட்டன்ஷன் பண்ண வீரர்கள் போக மிச்ச வீரர்களை ஏலத்தில் எடுத்தாங்க. சில அணிகள் 25 வீரர்கள் எடுத்திருக்காங்க. சில அணிகள் 22, 23 இந்த மாதிரி மாறுபட்ட வீரர்களை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அணிகளோட அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்புல வீரர்கள் எடுத்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த 2 அணிகளும் 23 வீரர்களை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 அணிகளோட ஸ்குவாடும் எப்படி இருக்கு? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த வெற்றி காம்பினேஷனை திரும்பவும் கொண்டு வந்திருக்கா? மும்பை இந்தியன்ஸ் அணி அந்த கடப்பாறை பேட்டிங் லைனப் அதை தக்க வச்சிருக்கா? இது ரெண்டையும் டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த அணி பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்டர்ஸ் இந்த மாதிரி 3 விதமாக பிரித்து எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே பர்ஃபெக்டான பிக்காக இருக்கா? பேட்டிங்கில் யார் கணக்குவா, பவுலிங்கில் யார் கணக்குவா, ஆல்ரவுண்டராக யார் கணக்குவா, அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வியூவை பார்க்க போகிறோம். அந்த அணியோட வீரர்கள் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பேட்டிங்கில் ருத்ராஜ், எம்எஸ் தோனி, டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி, ஷேக் ரஷீத், மேனிஷ் பேடி, ஆந்திரே சித்தார்த் இந்த 7 பேர் எடுத்திருக்காங்க. பவுலிங்னு பார்த்தீங்கன்னா பக்கீரண்ணா, நூர் அகமது, ஸ்ரேயாஸ் கோபால், கலீல் அகமது, குர்ஜப்னீத் சிங், நாத்தன் எல்லிஸ், முகேஷ் சௌதாரி இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா, சச்சின் ரவீந்திரா, அஸ்வின், சாம் கரன், தீபக் ஹூடா, சாமி ஓவர்டன், ஜெய்சங்கர், ராமகிருஷ்ண கோஷ், கமலேஷ் நாகர்கோட்டி இந்த மாதிரியான வீரர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தமாக 23 வீரர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அணியோட 11 எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்வியஸாக ருத்ராஜ் அண்ட் டெவான் கான்வே இவங்க 2 பேரும் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் 1 டவுனில் திரிபாதி இறங்க வாய்ப்பு இருக்கு. 2 டவுனில் சிவம் துபே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த இடங்கள்ல ஷாம் கரன், ஜடேஜா, தோனி, அஸ்வின், நூர் அகமது, கலீல் அகமது அண்ட் பத்திரனா இந்த மாதிரி தான் லைனப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் 11 இருப்பாங்க. நூர் அகமது தான் மேக்ஸிமம் இம்பாக்ட் பிளேயராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவரை வச்சு விஜய் சங்கர், தீபக் ஹூடா, சச்சின் ரவீந்திரா இவங்களில் யாரையாவது 3 பேரை இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ இப்படித்தான் அவங்களோட 11 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பேட்டிங் லைனப்ல என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ராகுல் திரிபாதி அவர் 1 டவுன்ல ஒரு பர்ஃபெக்டான ஃபிட் அப்படின்னே சொல்லலாம். நிறைய அணிகளுக்கு 1 டவுன்ல இறங்கி சூப்பராகவே ஆடி இருக்கிறாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா யார் வருவா 1 டவுன்ல அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வி. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீரரா பர்ஃபெக்டான பிக்கா யாரும் இல்லை. ஏன்னா எல்லா வீரர்களும் புது வீரர்கள். அவங்க 1 டவுன்ல செட் ஆவாங்களா அப்படின்றது தெரியல. தீபக் கூட ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர். ஆனா அவர் 1 டவுனுக்கு செட் ஆவாரா அப்படின்றது தான் நமக்கு ஒரு டவுட். சச்சின் ரவீந்திராவை எடுக்கலாம். சச்சின் ரவீந்திரா 1 டவுன்ல மேபி கொஞ்சம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் 4 ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு கணக்கு வரும். அதனால சாம் கரனும் இருக்கிறதுனால 4 ஃபாரின் பிளேயர்ஸ் கணக்கு வரும்போது சச்சின் ரவீந்திரா உள்ள வர்றது கொஞ்சம் சிரமமான காரியம் தான். மேபி இம்பாக்ட் பிளேயரா ஒரு பிளேயரை போக வச்சுட்டு கொண்டு வரலாம். ஆனா சாம் கரன் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே தேவைப்படும். அதனால அந்த ஒரு இடத்துல 1 டவுன் இறங்குறதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு நாம கருதலாம். அடுத்ததா எந்த இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பிரச்சனை இருக்கு? ஸோ கடைசியில் ஹார்ட் ஹிட்டிங் பண்றது. தோனி இருக்காரு, அவர் பண்ணிடுவாரு, ஓகே. ஜடேஜா இருக்காரு, அவர் பண்ணிடுவாரு, நீங்க பேசலாம். என்னதான் இருந்தாலும் தோனி அண்ட் ஜடேஜா இவங்க 2 பேருக்குமே வயசாயிடுச்சு. ஜடேஜா கூட ஓரளவு ஃபிட்டா இருக்காரு. ஆனா தோனிக்கு அந்த அளவுக்கு ஃபிட் ஆகல. ஏன்னா போன ஐபிஎல்லே தெரியும், அவர் ரொம்ப கடைசியா தான் வந்தாரு. 4-5 பால்ஸ் தான் விளையாடுவாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வந்தாரு. ஏன்னா அவரோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்தாரு. 4-5 பால் ஒரு 6 அடிப்பார், 2 6 அடிப்பார். இந்த மாதிரி தான் போன சீசன்லேயே அவர் ஆடினார். ஸோ இந்த சீசன்லேயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்குது. ஏன்னா அவர் முழு நேரமும் கீப்பிங்கும் பண்ணணும், அந்த ஹார்ட் ஹிட்டிங்கும் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இயலாத காரியம். கடைசி நேரத்தில் ஹார்ட் ஹிட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு வீரர், அந்த ஒரு பிக்குக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்பவே தடுமாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட்டும் இல்லை, சரியான வீரர்களையும் அவங்க பிக் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு 11 பார்க்கும்போது தெரியுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பவுலிங்கை பற்றி பார்த்துருவோம். பவுலிங்கில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் உண்மையிலே கிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான பவுலர்ஸை எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸான நம்ம அஸ்வின் எடுத்திருக்காங்க. அது போக அவங்களுக்கு டெத் ஓவரில் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குற பத்திரனா இருக்காரு. ஆல்ரெடி டெத் ஓவரில் ஓரளவு டீசெண்டாக பண்ணக்கூடிய கலீல் அகமது இருக்காரு. ஸ்பின்னை நல்லா பண்ணக்கூடிய நூர் அகமதும் இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான பர்ஃபெக்டான ஒரு 4 பிளேயர்ஸ் பவுலிங்கில் கலக்குன்னு கலக்க போகிறாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா, விஜய் சங்கர், ஓவர்டன் அண்ட் சாம் கரன் இவங்க 4 பேரும் இருக்காங்க.
இந்த 4 பேர்ல கண்டிப்பா 2 பேர் அணியில இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பவுலிங் வந்து கன் பவுலிங் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பிக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அடுத்ததான் சென்னை அணியோட ஃபீல்டிங்கை பற்றி பார்த்துருவோம். ஃபீல்டிங்கில் தான் சென்னை அணி ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஜடேஜா வந்து சூப்பர் ஃபீல்டர். ஜடேஜா இருக்கிறாரு, ருத்ராஜ் இருக்கிறாரு, திரிபாதி இருக்கிறாரு, விஜய் சங்கர் ஓரளவு ஃபீல்டிங் பண்ணுவார். அதாவது விஜய் சங்கர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்தால் அது எப்படின்றது தெரியல. அது போக வந்துட்டு சாம் கரன் 11ல் இருந்தார் அப்படின்னா சாம் கரன் ஓரளவு டீசெண்டாக ஃபீல்ட் பண்ணுவார். ஜடேஜா, ருத்ராஜ், சந்திரிபாதி இந்த 3 பேர் தான் பெஸ்ட் ஃபீல்டர்ஸாக இருக்காங்க. ஸோ ஃபீல்டிங் கன்சர்னில் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொஞ்சம் பிலோவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபீல்டிங்கில் குறை இருக்குது, கடைசி நேர ஹிட்டருக்கு குறை இருக்குது, ஒன் டவுனில் பேக்கப்புக்கு குறை இருக்குது. ஸோ இந்த அணிக்கு வந்து குறைகள் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு பவுலிங்கில் சூப்பராக இருக்குது. பேட்டிங்கில் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அணியை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்பவே சிரமம். மிடில் ஆர்டர்லையும் வந்துட்டு சிறப்பான ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஜடேஜாவுக்குலாம் மாட்டிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், எதிரணி பவுலருக்குலாம் தோம்சன் தான். தோனிக்கும் மாட்டிடுச்சு அப்படின்னா, ஏன்னா அவர் வந்துட்டு பழைய தோனியா வந்து மறுபடியும் வந்து அந்த ஃபார்முக்கு வந்து திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ இந்த அணிக்கு வந்து 10க்கு எவ்வளோ மார்க் தரலாம்? பவுலிங்கில் சூப்பர், அந்த ஃபீல்டிங் அண்டு ஒன் டவுனு அந்த ஹார்ட் ஹிட்டு. ஸோ இந்த 2 போர்ஷனில் தான் அந்த அணி கொஞ்சம் தவற விட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 10க்கு 7.5 இவ்வளோ மார்க் வந்து கொடுக்கலாம். அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஸ்குவாடை பற்றி பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் கடப்பாறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து அந்த கடப்பாறை பேட்டிங் லைனப் வித் பவுலிங் லைனப் இந்த ரெண்டையும் வந்து பர்ஃபெக்டாக பிக் பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ். எப்போவுமே கடப்பாறை பேட்டிங் லைனப் அண்ட் சூப்பர்பான பவுலிங் லைனப் இந்த ரெண்டையும் வந்து கரெக்டாக பிக் பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ். ஆனால் கடந்த 2-3 சீசன்களாக வந்துட்டு அந்த அணிக்கு ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒன்று ஃபாஸ்ட் பவுலிங்கில் குறை, இல்லைன்னா ஸ்பின் பவுலிங்கில் குறை. பேட்டிங்கில் எந்த ஒரு குறையுமே இருந்ததில்லை. ஆனால் பேட்டிங்கில் எப்போவுமே வந்து அவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த அளவுக்கான வீரர்களை எடுத்து வச்சுருப்பாங்க. போன தடவையும் வந்து பேட்டிங்க்கே வந்துட்டு நெஹல் வதீரா, அதே மாதிரி வந்துட்டு விஷ்ணு வினோத், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இருக்க மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஸ்குவாட் எப்படி இருக்குது அதை பற்றி பார்த்துருவோம். ஸோ பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ரியான் ரெக்கல்டன், ராபின் மீன்ஸ், பெவன் ஜேக்கப்ஸ், கிருஷ்ணன் சீஜித், திலக் வர்மா இவங்க எல்லாம் இருக்காங்க. பவுலிங்னு பார்த்தீங்கன்னா பும்ரா, போல்ட், தீபக் சகர், அல்லாக்க சம்பத், ரீஸ் டாப்லி, ரிசார்ட் வில்லியம்ஸ், சத்யநாராயண ராஜு, கரண் சர்மா, அஸ்வினி குமார், அர்ஜுன் ரெனில்கர் இத்தனை பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், வில் ஜாக்ஸ், மிட்சல் சாண்டன், விக்னேஷ் புத்தூர், ராஜ் பாவா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ மொத்தமாக 23 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? ரோஹித்தோட வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஒன் டவுன் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், ராபின் மீன்ஸ், போல்ட், தீபக் சகர் அண்ட் பும்ரா இந்த மாதிரியான 11 தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 11 பேர் தான் ஃபர்ஸ்ட் 11 அவங்க பிக் பண்ணுவாங்க. இதில் ரியான் ரெக்கல்டன் இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ரியான் ரெக்கல்டன் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரியான் ரெக்கல்டன் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனாலும் வில் ஜாக்ஸுக்கு தான் அதிகமாக போவாங்க. ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு வீரர். ரியான் ரெக்கல்டன் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால வந்து ஆரம்பத்திலே வந்துட்டு அதிரடியாக ஆடுறதுக்கான பிளேயர்ஸை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ரியான் ரெக்கல்டனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து டாப் ஆர்டரில் யூஸ் பண்ணாதான் உண்டு. வில் ஜாக்சன் டாப் ஆர்டர் ஆடக்கூடியவர். இந்த ஒரு இடத்துல வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு பெரிய தலைவலி அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை ரியான் ரெக்கல்டனையும் ஆட வைக்கணும்னு நினைச்சா போல்ட் இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்தி அவங்க ஆட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மும்பை இந்தியன்ஸுக்கு ஒன் டவுனில் திலக் வர்மா ஒரு சூப்பரான பிளேயர்னு சொல்லலாம். அவருக்கு மாற்றாக யாரும் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் பெவன் ஜேக்கப்ஸ் இருக்கார். அவர் ஒரு பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். அவரும் வந்து ஒன் டவுனில் சிறப்பாக ஆடக்கூடிய ஒரு வீரர். அவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அதனால அவர் வந்து சிறப்பாக விளையாடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வந்து அந்த ஒரு இடத்துல வந்துட்டு சரியாக பிக் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு ஹார்ட் ஹிட் பண்ணக்கூடிய வீரர்கள் அதில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா என்ன தான் இருந்தாலும் வந்துட்டு நமன்தீர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல வந்துட்டு சாண்ட்னர் இருக்காரு. அவர் அந்தளவுக்கு ஹார்ட் ஹிட் பண்ண மாட்டாரு. நமன்தீர் மட்டும்தான் பண்ணுவார். நமன்தீருக்கு ஒரு வேளை வந்து ஏதாவது காயம் இந்த மாதிரி ஏற்பட்டால் யார் இறங்குவா அப்படின்றது தான் இந்த ஒரு இடத்துல ஒரு கேள்வியாக இருக்குது. விக்னேஷ் புதூர் அண்ட் ராஜ் பவா இவங்கெல்லாம் வந்து ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. இனிமேல் வந்து விளையாண்டு அவங்க வந்து திறமையை நிரூபித்தா மேபி அவங்க வந்து அந்த இடத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம்.
ரொம்ப காலமா அந்த இடத்த வந்து நம்ம கியாரன் பொல்லார்டு தான் நிரப்பிட்டு இருந்தாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய டைம் வந்து மும்பை இந்தியன்ஸ் சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கும் கியாரன் பொல்லார்டு வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அவரோட ஃபீல்டிங், அவரோட பவுலிங், அவரோட பேட்டிங், இந்த 3 நாளையும் வந்து நிறைய மேட்சுகள் வெற்றி பெற்று கொடுத்துருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் வீரர் வந்து இன்னும் மும்பை இந்தியன்ஸ் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸ் அணியோட பவுலிங்கை பற்றி பார்த்துருவோம். பவுலிங்கை தான் மும்பை இந்தியன்ஸ் அல்டிமேட் பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா போல்ட் அண்ட் பும்ரா 2 பேருமே வந்துட்டு பவுலிங்காகவே வந்து பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுலேயும் டெத் ஓவர்ஸ் எல்லாம் சூப்பராக போடக்கூடியவங்க. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் சாம்பியன்ஸ் ஆனப்ப இவங்க 2 பேரோட பங்களிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ அதனால போல்ட் அண்ட் பும்ரா 2 பேருமே வந்து எதிரணிக்கு பெரிய கலக்கம் தரக்கூடிய வீரர்களாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது போக வந்துட்டு பவர் பிளேலாம் சூப்பராக போடக்கூடிய தீபக் சஹர் இருக்காரு. அதுவும் வந்து அணிக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸ்பின்னர் இதில் தான் மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த 2-3 சீசன்லாம் ரொம்பவே தடுமாறிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிக்கா சாண்ட்னர் எடுத்திருக்காங்க. சாண்ட்னர் இப்போ அவர் தான் வந்து T20 இன்டர்நேஷனல்ல ஒரு சிறந்த பவுலராக இருக்காரு. அவரை எடுத்தது வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியோட சூப்பர் பிக் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து 2வது நாள் ஏலத்துக்கு வந்தது மும்பை இந்தியன்ஸ் அணியோட லக் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஃபீல்டிங்கை பற்றி பார்த்துருவோம். ஃபீல்டிங்கில் மும்பை இந்தியன்ஸ் அணி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரோஹித் ஓரளவு அவரோட ஏஜுக்கு வந்து ஓரளவு நல்லாவே ஃபீல்டிங் பண்ணுவார். வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், ராபின் மின்ஸ் கீப்பரு, சாண்ட்னர், பும்ரா, இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸுமே வந்து பர்ஃபெக்டான ஃபீல்டர்ஸ்ன்னு சொல்லலாம். போல்ட் அண்ட் தீபக் சஹர் இவங்க 2 பேரும் தான் ஃபீல்டிங்கில் கொஞ்சம் சொதப்பக்கூடிய வீரர்கள். அதுலேயும் வந்து போல்ட் வந்து நல்லா கேட்ச் பண்ணிடுவார். மற்றபடி வந்து த்ரோ எரியலாம் வந்து போல்ட் வந்து கொஞ்சம் வந்து தடுமாறுவார். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங்கில் கன் ஃபீல்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது மும்பை இந்தியன்ஸ் அணியை. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி நேர ஹிட்டரில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் இருக்குது. அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அது போக வந்துட்டு ரியான் ரிக்கல்டனை எந்த ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த ஸ்குவாடுக்கு வந்து 10க்கு 8.2 மார்க் வந்து கொடுக்கலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் இந்த 2 அணிகளோட அனாலிசிஸை பற்றி பார்த்துருப்பீங்க. என்னோட அனாலிசிஸ் வந்து கரெக்டாக இருக்கா, நான் சொன்னதில் எதுவும் மாற்று கருத்து இருக்கா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரியான 11 வந்து நீங்கள் கணிக்கிறீங்க? ஸோ நான் சொன்ன 11 வந்து பர்ஃபெக்டாக இருக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்த 2 அணிக்கும்? பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் இந்த 3 பற்றியும் நான் சொன்ன கருத்துக்கள் கரெக்டாக? ஸோ 2டையும் கம்பேர் பண்ணி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளிக் டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.